காசிக்கு போனால் அங்கே கங்கையில் நீராடி தர்ப்பணம் கொடுத்து உங்களுக்கு ரொம்ப இஷ்டமான ஏதாவது ஒரு பொருளை விட்டுருங்க, இனிமேற்பட்டு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிங்க. அந்த குருவுக்கு நீங்கள் அந்த வாக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் தனக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, சாம்பார், வடை, பொங்கல், தோசை, இட்லி, உப்பு போட்டு சாப்பிட்றது அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமானது தயிர் சாதம், ஊறுகாய் அப்படின்னு விட்டுட்டு வருவாங்க. இது ஏன் இந்த மாதிரி விடுறாங்க? இது விடுறதுனால என்ன பயன்? இந்து தர்மத்தில் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கம் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருளை நீங்கள் சாப்பிட்ற பொருளை விட்டுட்டு வரணும் அப்படின்னு. நிறைய பேர் உறவுகளை விட்டுட்டு வாங்கன்னா அங்கேயே விட்டுட்டு போயிடுவாங்க, அது வேறு. ஆனால் சாப்பிட்ற பொருளை நீங்கள் மறக்கணும் அப்படின்னு சொல்கிறது எதற்காக அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்குறோம். ஆசையை யார் ஒருவர் அடக்கிறாங்களோ அவங்க மனிதனாக இல்லை மகானாக கருதப்படுகிறார்கள். தனக்கு ரொம்ப பிடித்தமானது லட்டு, ஜாங்கிரி, அதையே வேண்டான்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு சுகர் இருந்தால் கூட ஒரு லட்டு சின்ன குழந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ஒரு 80 வயசு தாத்தா, அவர் கூட திருட்டுத்தனமாக சாப்பிடுவார். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஆசையை கட்டுப்படுத்த முடியாது. தன்னை மீறி அந்த ஆசை வர்றது தான் அந்த வியாதிக்கே காரணம். அதனால தான் பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதீதமான ஆசையும் அதீதமான உணர்வுகளும் ஒரு பொருள் மேலே இருக்கக்கூடாது, ஈடுபாடு இருக்கக்கூடாது. எதன் மேலே நீங்கள் ரொம்ப ஆசை வைக்கிறீங்களோ அதுவே உங்களை கொல்லும். அப்படிங்கிறதுனால தான் பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப அதீதமான ஆசையோ அன்போ பாசமோ வச்சுக்காத, அளவோடு வச்சுக்கோ. ரெண்டாவது, ஆசையை விட்டொழித்தால் அன்பும் பாசமும் உனக்கு நிறைய கிடைக்கும், நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். உன்னுடைய கடைசி காலத்தில் நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாக வாழலாம். அப்படிங்கிறத விட ஆரோக்கியமாக வாழலாம் அப்படிங்கிறது தான் பெரியவங்க கற்றுக் கொடுத்த ஒரு தத்துவம். அந்த ஆசையை விட்டு ஒழிக்கிறதுக்காகத்தான் நாம் காசிக்கு போயிட்டு நமக்கு பிடித்தமான உணவுகளில் ஏதாவது ஒரு பொருளை விட்டுடுறோம். அந்த ஆசையை நம்ம விட்டு ஒழிக்கிறோம் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பெரியவர்கள் சொன்ன அந்த ஆசை ஒரு மனிதனை கொல்லும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அந்த தத்துவத்தை புரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ பழகிக்கிறோம். அதுதான் அந்த இந்து தர்மம். காசியில் நீங்கள் என்ன விட்டீங்க? நீங்கள் விட்டு போன அந்த பொருள் என்ன, அந்த உணவு என்ன, எனக்கும் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.